அழுது கொண்டிருக்கிற எனக்கு தெரியும். மகனே, ஏன் இது மாதிரி இருக்கிற, சோர்ந்து போன நிலைமையில ஏன் கலங்கி கொண்டிருக்கிற, உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் சொல்றார், நான் இருக்கிற உனக்கு நான் கவனித்து கொள்ளுவேன். ஒரு தாயை போல இன்னைக்கு உங்களை தேற்றுகிறார். உங்களுடைய இருதயத்தின் சோர்வுகள் மாறட்டும், உங்களுடைய இருதயத்தின் கலக்கங்கள் மாறட்டும், உங்களுடைய பயங்கள் மாறட்டும். இயேசுடைய அரவணைப்புக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை அணைத்து கொண்டு தேற்றுவாங்களோ, அதே மாதிரி ஆண்டவர் உங்களை அணைத்து கொண்டு தேற்றுகிற ஆண்டவர். இன்னைக்கு அவருடைய கரத்துக்குள்ள வந்துருங்க, அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளுங்க. அவங்க அனைத்து உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர். இப்போ உங்களுடைய தாயை நீங்க இன்னைக்கு கனப்படுத்தணும். நேரில் போங்க, ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். செய்வீங்களா இன்றைக்கு? சரி. இப்போ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தாயாக இருந்து தேற்றுகிற அன்பை நினைத்தோமை துதிக்கிறப்பா. இந்த மகள் காயப்பட்ட உள்ளத்தோட, இந்த மகன் வேதனையோட, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோட சோர்ந்து போய் இருக்கிறாங்க. நீங்க தேற்றுகிற தேவன் தானே. உங்க கரத்தினால் அவங்களை அணைத்து கொள்ளுங்க, அவங்களை தேற்றுங்க. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், வருத்தங்கள், சோர்வுகளை மாற்றுங்க. இன்றைக்கு இப்போ அவங்களை தொட்டு பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.